தேவையான விஷயத்த அடையிறதுக்கும் ஈர்க்கிறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஆசனா போட்டா நமக்கு தேவையானதை ஈர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். எப்படி அப்படின்னா, பொதுவா ஒரு விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இல்லை ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கலாம். ஏன்னா இப்போ மெடிடேஷன் கூட நம்ம உட்கார்ந்து மனம் ஒருமைப்பட்டு அந்த மெடிடேட் பண்ணிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை பெறுற ஒரு முறைகளும் இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயுமே நம்ம உட்கார்ந்து ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது மனம் அங்க வந்துட்டு லகிக்கல, மனம் ஒருநிலைப்படலை அப்படின்னா அது விஷயத்த நம்மளால ஈர்க்கவே முடியாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு உந்துதல் வேணும். இப்போ என்னுடைய யோகா கிளாஸஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்க வந்துட்டு இங்க வந்தா ப்ராப்பரா பண்றோம் மேம், இல்லைன்னா வீட்டுல நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நம்மளை கைட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு உந்துதல் எதுக்குமே தேவைப்படுது. அப்போ அதே போலதான் இந்த மனம் லகிக்கணும், மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னா, மனம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ப்ராப்பரா அந்த மனம் ஒருநிலை ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இது உந்தி இந்த ஆசனா வந்துட்டு போடும்போது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தியே தீருது. ஏன்னா மனம் ஒருநிலைப்பட்டா மட்டும்தான் இந்த ஆசனா போடவே முடியும். அப்படிப்பட்ட ஆசனா என்ன அப்படின்னா ஏகபாதாசனா. ஒரு காலை தூக்கி மடக்கி மேல கைகளை தூக்கி 2 கைகளையும் நமஸ்கார முத்ரா எடுத்துக்கிறது தான் இந்த ஏகபாதாசனா. இந்த ஏகபாதாசனாவை போட்டாலே மனம் வந்துட்டு ஒருநிலைப்பற்றும். ஆனா ஒருநிலைப்படலை அப்படின்னா இந்த ஆசனா போட முடியாது. ஸோ இப்போ இது எப்படி இந்த ஆசனாவையும் போடணும், மனமும் ஒருநிலைப்படணும். இந்த ஆசனா போட்டா நமக்கு தேவையானது கிடைக்குமா அப்படின்னா, ஒரு படத்துல கூட வந்திருக்கும், சினிமா படத்துல அம்பா சமுத்திர அம்பானின்னு நினைக்கிறேன். அதுல கருணாஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு நின்று நான் அம்பானியாவேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ அது ஏகபாத ஆசனாலதான் அவரு பண்ணுவாரு. இப்போ இதுல இருந்து என்ன, ஒரு தமிழ் சினிமால கூட வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுற விஷயங்கள், ஆனா வெளியில வராத விஷயங்கள் இதெல்லாமே. அப்போ இந்த ஆசனா போடும்போது ஒற்றை கால்ல நின்று தவம் செய்யும் போது நமக்கு தேவையான அத்தனையுமே சாதிச்சுக்க முடியும். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒற்றை கால்ல நின்று தவம் பண்ற கொக்கு மட்டும்தான் அது ஓடுற மீனை கரெக்டா பிடிக்கும். ஏன்னா அது மிஸ்ஸே பண்ணவே பண்ணாது. அந்த அளவு இந்த ஏகபாதாசனாவை இப்ப எப்படி நான் போட முடியும், அதை ஈஸியா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லித்தரேன். ஏன்னா மனம் ஒருநிலைப்பட்டாதான் ஆசனா போட முடியும், ஆசனா போட்டா மனம் ஒருநிலை ஆகும். அப்ப இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஏகபாத ஆசனா போடும்போது மைண்ட் பேலன்சிங் இருந்தா மட்டும்தான் இந்த ஆசனா போட முடியும். அப்போ மைண்ட் இந்த மனம் சமநிலைப்படணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு மனம் ஒருநிலைப்படணும். அப்போ இந்த ஏகபாதாசனாவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு 10 செகண்ட் எல்லாராலையுமே நிக்க முடியும். அப்போ அதை நிற்கும் போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட், இப்போ உங்க வால்ல என்ன இருக்கோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நிக்கணும். இப்போ ஒரு போட்டோவே இருக்கு வால்ல அப்படின்னா, அந்த போட்டோல இருக்க அவங்க மூக்கு இல்ல கண்ணு இல்ல செவுத்துல ஏதாவது ஒரு ஆணி இருக்கு, இல்ல ஒரு பாயிண்ட், ஒரு கருப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அந்த அதாவது மைன்யூட் பாயிண்டா இருக்கணும். அந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்களை மூடி நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கண்களை மூடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த கண்களை மூடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே 15 மினிட்ஸ் இந்த ஏகபாதாசனால நின்றுட்டோம் அப்படின்னா மனம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ இப்போ அந்த 15 மினிட்ஸ் நம்ம நின்று நமக்கு தேவையான விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்க முடியும். போதோ வாய் விட்டோ இல்லை மனதிலையோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஆசனா போடும்போது உங்களுக்கு தேவையான
அத்தனையுமே நீங்கள் ஈர்க்க முடியும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் 100%. இந்த ஒரு ஆசனாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனையையும் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.